யா அல்லாஹ், நீ இந்த கூலியை நேரடியாக நீ தருவான் என்று சொல்லி இருக்கின்றாய் யா அல்லாஹ். அத்தகைய அந்த கூலி யா அல்லாஹ் நேரடியாக நான் வாங்குவதற்கும் உன்னை பார்ப்பதற்கும் யா அல்லாஹ் உதவி செய்வாயாக. தீய விஷயங்களிட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ரபே ரஹ்மானே யா அல்லாஹ், இன்னும் நாங்கள் எதெல்லாம் கேட்க தெரியாமல் இருக்கின்றோமோ அத்தகைய பிரார்த்தனையெல்லாம் இந்த பிரார்த்தனை மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும் யா அல்லாஹ். அது கெட்டதாக கேள்விப்படுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அர்ஷ், உன்னுடைய சிம்மாசனம் இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் இந்த சொர்க்கத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் யா அல்லாஹ் உன்னை அடைந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. உன்னை பார்த்த நிலையில் ருக்கும் சஜிதாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. உன்னை பார்த்த நிலையில் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக. இறைவா, உன்னை பார்க்கின்ற பாக்கியத்தை எங்கள் கண்கள் அந்த பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரும் நிராகரித்து விடாது யா அல்லாஹ். நீ நிராகரித்தால் நாங்கள் எங்கே செல்லும் யா அல்லாஹ். ஆகவே நாங்கள் உன்னையே சார்ந்தவளாக இருக்கணும் யா அல்லாஹ். உன்னையே நான் நம்பிவிட்டோம் யா அல்லாஹ். ஆகவே யா அல்லாஹ், எங்கள் ஒருபொழுதும் ஒரு நொடிப்பொழுதும் எங்கள் விலகி விடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து யா அல்லாஹ் ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை வழங்குவாயாக. மரணிக்கின்ற தருவால் யா அல்லாஹ் கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தும் மரணிக்கின்ற தருவால் யா அல்லாஹ் நீ பார்க்கின்ற அரியான வரியை காத்துக்கொண்ட நிலையும் அத்தகைய சாலியான மரணத்தை வழங்குவாயாக. நாங்கள் மரணத்தை நேசிக்கணும் யா அல்லாஹ். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத உலகம் யா அல்லாஹ். ஆகவே நிரந்தரமா இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கிய ஒரு நோன்பு காலமாக இருக்கிற இந்த ரமலான் மாதத்துல ஒரு மாத காலம் காலை தொடங்கி மாலை வரையில நோன்பு இருந்து 5 வேளை இறைவனை தொழுது இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வை மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாளும் நடத்துவார்கள். அந்த அளவுல அரசியல் கட்சிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பார்கள். அந்த அளவுல தமிழக வெற்றி கழகத்துடைய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு மாமல்லபுரத்துல தனியார் அரங்குல நடைபெற்று வருகிறது. சரியாக 6:21 மணி அளவுல நோன்பு திறக்கும் நேரமாக இருக்கும் நிலையில சரியாக 6:21 மணி ஆகக்கூடிய இந்த சூழல்ல நோன்பு திறக்கும் நிகழ்வுகள் தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களோடு சேர்ந்து நோன்பு திறக்கிறார். அதற்கு முன்பாக நடத்தக்கூடிய அந்த வழிபாட்டு விஷயங்கள் தற்போது அந்த தொழுகைக்கான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நோன்பு திறந்ததற்கு பிறகாக மக்ரிப் பாங்கு என்பது அழைக்கப்படும். இந்த மக்ரிப் பாங்கு என்பது 5வது முறையாக இறைவனை ஒரே நாள்ல தொழுவது. அந்த தொழுகைக்கு அழைப்பதற்கு இந்த பாங்கு என்பது அழைப்பு என்பதுதான் பாங்கு என்பார்கள். அதே போல மக்ரிப் தொழுகை 6:32 மணி அளவுல தொடங்கும். அந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகாக இஸ்லாமியர்களிடையே இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியொட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் உரையாற்ற இருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறார் என்பது தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில நோன்பு திறக்கும் நிகழ்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. கடந்த வருடம் இதே போல ராயப்பேட்டையில நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்விலும் கட்சியுடைய தலைவர் இன்றைய ஒரு நாளுக்கு மட்டும் அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு நாள் மட்டும் இஸ்லாமியர்கள் போலவே நோன்பு இருந்து அந்த மாலை நேரத்துல நோன்பு திறந்தார். அதே போலவும் இன்று ஒரு நாள் முழுவதும் அவர் நோன்பு இருந்ததாக கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 6:24 மணி அளவுல நோன்பு திறந்திருக்கிறார். நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. மாமல்லபுரத்தில் ரமலான் நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி என்று அழைப்பார்கள். சுமார் 1000 இஸ்லாமியர்கள் அங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்று ஒரு நாள் காலை முதல் மாலை வரை நோன்பு நோற்ற பிறகு இஸ்லாமியர்களோடு அமர்ந்து நோன்பு திறக்கும் காட்சியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நோன்பு திறந்த பிறகு தொழுகை நடைபெறும். தொழுகை நடந்த பிறகு திரு விஜய் அவர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாமல்லபுரத்திலிருந்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் புனித ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பிருப்பார்கள். சூரிய உதயத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மீண்டும் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். நடுவில் ஒரு 13 மணி நேரம் கேப் இருக்கும். தண்ணீரும் பருகக்கூடாது, உணவும் உட்கொள்ளக்கூடாது. திரு விஜய் அவர்களும் ஒரு நாள் நோன்பு நோற்ற பிறகு இஸ்லாமியர்களோடு அமர்ந்து அந்த நோன்பு திறக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேரிச்சம்பழம் சாப்பிட்டு நோன்பு திறந்தார். நோன்பு கஞ்சி பருகி கொண்டிருக்கிறார். இஸ்லாமியர்கள் அருகே அமர்ந்து திரு விஜய் அவர்கள் நோன்பு திறக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அங்கே விஜய் உரை நிகழ்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.